உன்னை மதிக்காதவர்களிடம் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு பெண்ணாக நீங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? நாம் உண்மையாக நேசிக்கும் ஒருவர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நாம் எவ்வளவு அன்பாக பேசினாலும், எவ்வளவு உதவி செய்தாலும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும், ஒரு கட்டத்துல அவங்க நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் போய்விடுகிறார்கள். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? அவர்களிடம் இன்னும் அதிகமாக அன்பை காட்டுகிறோம். இன்னும் அதிகமாக பேச முயற்சி செய்கிறோம். நான் என்ன தவறு செய்தேன் என்று நம்மையே கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மை இருக்கிறது. உங்களை மதிக்காத ஒருவரிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க நீங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. இன்று ஒரு பெண்ணாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கியமான ரகசியங்களை பார்க்கலாம். 1. உங்களை மதிக்காதவர்களை தொடர்ந்து தேடாதீர்கள். ஒருவர் உங்களிடம் பேச விரும்பவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அவரை தேடி சென்று பேச வேண்டாம். ஒருவர் உங்களை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் உங்களை விளக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ள விரும்பாத ஒருவருக்கு உங்கள் விளக்கம் ஒருபோதும் போதுமானதாக இருக்காது. சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். நீங்கள் அமைதியாக விலகும்போது உங்கள் மதிப்பு குறைவதில்லை, மாறாக உங்கள் சுயமரியாதை உயர்கிறது. 2. அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். நாம் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அவர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. நீங்கள் ஒருவருக்காக 100 விஷயங்கள் செய்திருக்கலாம். அவர் உங்களுக்காக ஒரு விஷயம் கூட செய்யாமல் இருக்கலாம். அதற்காக உங்களை நீங்களே குறை சொல்லாதீர்கள். நீங்கள் நல்லவராக இருந்தது தவறில்லை. ஆனால் யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதும் ஒரு அறிவு. அன்பு இருக்கட்டும், ஆனால் அளவில்லாத எதிர்பார்ப்பு வேண்டாம். 3. உங்களை அவமதிக்கும் இடத்தில் தங்காதீர்கள். ஒரு பெண் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று தன்னை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து இருப்பது. யாராவது உங்களை அடிக்கடி அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அதை அவர்களின் குணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாராவது உங்களை தொடர்ந்து தாழ்வாக பேசுகிறார்கள் என்றால் அதை சகித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. மரியாதையில்லாத இடத்திலிருந்து விலகி வருவதும் ஒரு வெற்றிதான். நீங்கள் யாரையும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை நீங்கள் இழக்காமல் இருந்தால் போதும். 4. உங்கள் பலவீனத்தை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவரிடம் கண்ணீருடன் சொன்ன ரகசியம் நாளை அதே நபரிடம் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறலாம். அதனால் எல்லோரிடமும் உங்கள் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, மனக்கவலை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கை என்பது கொடுக்க வேண்டிய ஒன்று, எல்லோருக்கும் இலவசமாக வழங்க வேண்டிய ஒன்று அல்ல. உங்கள் மனதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 5. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் பதில் சொல்லுங்கள். சிலர் உங்களை கோபப்படுத்துவதற்காகவே பேசுவார்கள். நீங்கள் கோபப்பட வேண்டும் என்பதற்காகவே சில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அப்போது உடனே பதில் சொல்லாதீர்கள். ஏனென்றால் உங்கள் கோபத்தில் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை பின்னால் உங்களுக்கே பிரச்சனையாக மாறலாம். சில நேரங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த பதில் மௌனம். அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் ரியாக்ஷன். அதை கொடுக்காமல் இருப்பதே உங்கள் ஸ்ட்ரெங்த். 6. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் கருத்துக்காக வாழாதீர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் என்ன நினைப்பார்? என்னை பற்றி என்ன பேசுவார்கள்? இந்த 3 கேள்விகளே பல பெண்களின் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிறது. ஒரு உண்மை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழப்போவது நீங்கள். உங்கள் கண்ணீரை சுமக்கப் போவது நீங்கள். உங்கள் தோல்வியை கடக்கப் போவது நீங்கள். அப்படி இருக்க உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளையெல்லாம் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காக எடுக்க வேண்டுமா? இல்லை. மற்றவர்களின் கருத்தை கேளுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஸ்டியரிங்கை அவர்களிடம் கொடுக்காதீர்கள். 7. உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பியுங்கள். இதுதான் மிக முக்கியமான ரகசியம். உங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்களை நீங்களே குறைத்து பேசாதீர்கள். என்னால் முடியாது,
நான் யாருக்கும் தேவையில்லை, என்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு நாள் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தால் உங்களை குறைத்து பேசும் மனிதர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு முக்கியமாக தெரியாது. ஏனென்றால் உங்கள் மதிப்பை மற்றவர்களின் வார்த்தைகள் தீர்மானிக்காது, உங்கள் செயல்கள்தான் தீர்மானிக்கும். கடைசியாக ஒரு விஷயம், பெண்ணே, உன்னை மதிக்காத ஒருவரை மாற்றுவதற்காக உன் வாழ்க்கையை வீணாக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னை நிரூபிக்காதே. உன்னை விட்டுச் சென்றவர்களை தொடர்ந்து தேடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களிடம் மீண்டும் மீண்டும் உன் இதயத்தை கொடுக்காதே. அமைதியாக இரு. உன்னை வளர்த்துக்கொள். உன் திறமையை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள். ஒரு நாள் உன்னை இழந்ததுதான் அவர்களுடைய இழப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்காதே. இந்த வார்த்தை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாற்றும் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த வீடியோவை இன்னொரு பெண்ணுக்கும் பகிருங்கள். அவளுக்கும் இந்த வார்த்தை இன்று தேவைப்பட்டிருக்கலாம்.